ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. குத்து விளக்கெரிய குத்து விளக்கெரிய குத்து விளக்கெரிய குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேல் ஏறி மேல் ஏறி மேல் ஏறி மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் நப்பின்னை கொங்கை மேல் நப்பின்னை கொங்கை மேல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வைத்து கிடந்த மலர் மார்பா வைத்து கிடந்த மணல் மார்பா வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் வாய் திறவாய் வாய் திறவாய் வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் 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 நீயுன் மணாளனை நீயுன் மணாளனை நீயுன் மணாளனை நீயுன் மணாளனை எத்தனை போதும் எத்தனை போதும் எத்தனை போதும் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் துயிலழ ஒத்தாய்கான் துயிலழ ஒத்தாய்கான் துயிலழ ஒத்தாய்கான் எத்தனை ஏலும் எத்தனை ஏலும் எத்தனை ஏலும் எத்தனை ஏலும் பிரிவாட்ட கில்லாயால் பிரிவாட்ட கில்லாயால் பிரிவாட்ட கில்லாயால் பிரிவாட்ட கில்லாயால் தத்துவ மன்னு தத்துவ மன்னு தத்துவ மன்னு தத்துவ மன்னு தகவேலோரெம்பாவாய் தகவேலோரம்பாவாய் 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 குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாட்ட கில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். 18வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை எழுப்பிட்டு விடிஞ்சதுக்கான அடையாளங்கள் எல்லாம் சொல்லின ஆண்டாள். இப்போ 19வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை இன்னுமா கண்ணனை எழுப்பல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். குத்து விளக்கெரிய எங்கே பார்த்தாலும் குத்து விளக்கு எரியுது, நல்ல மங்களகரமாக இருக்குது. கோட்டுக்கால் கட்டில் மேல். கூட்டு அப்படின்னா குவலையா பீட்டம்ன்ற அந்த யானை, அதாவது மதுரா நகரத்துக்கு கண்ணன் 10 வயசில் இருக்கும்போது போனார். கம்சன் எதிராக சண்டை போடும்போது அப்போது ஒரு குவலையா பீட்டம்ன்ற ஒரு பெரிய யானையை நிறுத்தி வச்சுருந்தான் கம்சன் கண்ணனை வதம் செய்கிறதுக்காக. ஆனால் கண்ணன் ரொம்ப சுலபமாக குவலையா பீட்டம் யானையை அழிச்சிட்டு அந்த யானையோட தந்தத்தை வச்சு செஞ்சுருக்க கட்டில், கோட்டுக்கால் கட்டில் மேல். மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. மெத்துன்னு இருக்கக்கூடிய அந்த மெத்த மேலே பஞ்சசயனம்னா 5 விதமான குணங்கள் இருக்கக்கூடிய கட்டிலாம். என்ன அப்படி ரொம்ப சிறப்பான கட்டில்னு பார்த்தா, அழகாக இருக்குமா, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா, மிருதுவாக இருக்கும், வாசனையோடு இருக்கும், அப்புறம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு இந்த 5 விதமான குணங்கள் இருக்கக்கூடியது தான் பஞ்சசயனத்தின் மேலேறி. சயனம்னா படுக்கை, அது மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்தலர் கொத்தா தலையில் பூக்கள் வச்சுருக்காங்க, நப்பின்னை கொங்கை மேல். அப்படி நப்பின்னை பிராட்டி மேலே தலை வச்சு படுத்திருக்காராம். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். இந்த இடத்துல மலர் மார்பான்னு ஏன்ட்டு பகவானை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மலர் எப்படி விரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுபோல் அகண்டு விரிஞ்சிருக்கக்கூடிய மார்பு இருக்கும் கண்ணன். அவர் நப்பின்னை மேலே படுத்திருக்காங்க. அந்த நப்பின்னை வாய் திறவாய். நப்பின்னை பிராட்டியை பார்த்து வாய் திறக்க மாட்டியா அப்படின்னா, இந்த இடத்துல என்ன வாயை திறக்கணும் அப்படின்னா, முன்னமே சொன்ன மாதிரி எங்களுக்காக கண்ணன் இடத்துல பேச மாட்டியா, இன்னும் தூங்கிட்டு இருக்கார் போல் இருக்கே கண்ணன் அப்படின்றாங்க. மைத்திடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான். மைத்திடங்கண்ணினாய்னா நல்ல மையெல்லாம் வச்சு அழகாக இருக்கக்கூடிய நப்பின்னையே உன்னோட கண்ணழகால் கண்ணனை கிட்ட பேசி எங்களுக்காக எழுந்து வெளில வர சொல்ல மாட்டியா, எங்களெல்லாம் அனுகிரகம் பண்ண வேணாமா, ஆசீர்வாதம் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. துயிலிழ ஒட்டாய்கான், இவ்வளோ நேரம் தூங்க விடலாமா,
எத்தனையேலும் பிரிவாட்ட இல்லாயால். என்னதான் கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுனாலும் கண்ணன் எல்லாருக்காகவும் தானே, பகவான் எல்லாருக்காகவும் தானே. அப்போ எங்களையும் பார்க்கணும் இல்லையா, அவரோட அருள் பார்வை எங்கள் மேலேயும் படணும் இல்லையா. தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். அதனால் இந்த மாதிரி இல்லாமல் கண்ணனை எழுப்பி விடு. நாங்கள் மார்கழி நோன்பு இருக்கிறதே கண்ணனுக்காக தான். கண்ணனை நாங்களும் பார்க்கணும், நாங்களும் சேவிக்கணும், கண்ணனோட அருளை நாங்களும் பெறணும் அப்படின்ட்டு ஆண்டாள் எடுத்து சொல்கிறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.